Hello, CA Intermediate students. Audit case scenario 3 போயிடலாமா? இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம நிறைய தடவை இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த கொஷினை படிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. சரியா? ஸோ கொஷின் படிச்சிடலாமா? நாத் ஷா அண்ட் அசோசியேட்ஸ் இஸ் அ firm of chartered accountants practicing in Delhi. இது நமக்கு தேவையே கிடையாது. The firm consists of two partners, Ajay and Riya. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அஜய் அண்ட் ரியா ரெண்டு பேரும் தான் they are partners. The statutory audit team is generally headed by mostly Ajay தான் வந்து engagement partner-ஆக இருக்கார் நிறைய விஷயங்களுக்கு. இன்னொன்று அவர் தான் வந்து டீமை வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது அவர் தான். And his team consists of 3 articled assistants and 1 qualified chartered accountant. அந்த qualified chartered accountant பேர் வந்து ரெஷு, CA ரெஷு. ஸோ இதெல்லாம் ஒரு கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இது எல்லாமே ஒரு கதை தான். ஓகே, ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அஜய் இஸ் தேர், ரியா இஸ் தேர் அண்ட் ரெஷு இஸ் தேர், அவ்வளோதான். ஸோ 3 article assistants இருக்காங்க. With respect to the audit work of 4 clients for which the audit team intends to start the work. 4 client இருக்காங்க. 4 கிளைண்ட்டுக்குமே வந்து இப்போ சிஏ அஜயோட தலைமையில் அந்த 3 ஆர்டிகல்ட் அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரெஷு 4 பேர் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. அஜய் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு டீம் மெம்பர்ஸோட எதை பற்றினா ஆடிட் ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்ணலாம். நம்ம படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான், இதெல்லாம் யாரோட பொறுப்பு? ஆடிட் டீமோட பொறுப்பு தான். இன்னும் நம்ம ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? என்னென்னா, ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி வச்சுட்டு அதையே எல்லா கிளைண்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க சர்வீஸ் செக்டரில் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கோல்டு செயின் ஃபெசிலிட்டியில் இருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்தா வந்து ரீட்டெயிலில் இருப்பாங்க. எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆடிட் ப்ரோக்ராம் ஒத்து வராது. அதைத்தான் இந்த இதில் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஆர்டிகல் அசிஸ்டன்ஸு, அந்த 3 ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து சுமித். அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த பையன் அப்படின்னா, வாஸ் ஆஃப் த வியூ தட் ஒரே ஒரு சிங்கிள் ஆடிட் ப்ரோக்ராம் போதும், கேன் பி டெவலப்டு ஃபார் ஆல் த 4 கிளைண்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களே அங்கே க்ளூவும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 4 பேரும் வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. 4 பேருமே ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே அப்பயுமே வேறு ஆடிட் ப்ரோக்ராம் தேவைப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரால்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, BMW இருக்குது, ஆடி இருக்குது, நம்ம சுசுகி இருக்குது, ஓகே, மாருதி இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து கார் கம்பெனி தான். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் மாடலில் யூஸ் பண்ணுறாங்க? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10 கம்பெனிக்கே நீங்கள் ஒரே மாதிரி சிங்கிள் ஆடிட் ப்ரோக்ராம் எழுத முடியாது. டிபெண்டிங் அப்பான் தி பிஸ்னஸ் மாடல், டிபெண்டிங் அப்பான் அவங்களோட அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ், அதை பொறுத்து எவ்வளோ விஷயங்கள் மாறும். இதில் ரொம்ப அழகாக லட்டு கொடுக்குற மாதிரி அவனே கொடுத்துட்டான். 4 பேரும் 4 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் செட் ஆகாது. ஸோ அவங்க கேள்வி கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பாங்க? சுமித் இருக்கானே, சுமித் அவன் சொன்னது கரெக்டானு கேட்பாங்க. இல்லைங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஜாலியாக மார்க் கன்ஃபார்ம்னு வந்துருங்க. அடுத்தது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ், ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அந்த கிளைண்ட் பேர் வந்து சரஸ்வதி லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே லேபர் இன்டென்சிவ் தான். ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் 3000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஏ அஜய் இருக்கார்ல, அவர் தானே ஃபுல்லாகவே எப்போவுமே ஹெட் பண்ணுறாரு. ஓகே, அவர் வந்து ரெஷு கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தான் குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையா? அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, படி நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் பெய்டு பை த கம்பெனி இந்த கரண்ட் இயர் விசஸ் ப்ரீவியஸ் இயர். இந்த வருஷம் அவங்க எவ்வளோ டோட்டல் வேஜஸ் பே பண்ணியிருக்காங்க, போன வருஷம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த வருஷம் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ வேஜஸ், போன வருஷம் டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ வேஜஸ் பே பண்ணியிருக்காங்க, இதை கம்பேர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதாவது 2 விஷயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? இது எல்லாமே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் வரும். ஸோ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ கோ அண்ட் சே திஸ் இஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அவ்வளோதான். சரஸ்வதி லிமிடெட் சார்பில் ரெஷுவை வந்து அஜய் செஞ்சு பார்க்க சொன்ன அந்த கம்பேரிசன்ஸ் எந்த, ஹவு டு யூ கால் தட், அது எந்த மெத்தடு கீழே வரும்னு கேட்பாங்க. சே தட் இட் இஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இன்னும் சொல்ல போனோம்னா இது ரொம்ப சப்ஸ்டாண்டிவாக இருக்கல. போன வருஷத்தை இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணுறோம், அப்புறம் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் வேஜஸ் பெய்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். ரொம்ப நுணுக்கமாக நுண்ணியமாக உள்ளே இறங்கி எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுனால ப்ராபப்ளி இது ஒரு சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம், ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்காக சில அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் 12% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி மட்டும் 15% போட்டிருக்காங்க, இல்லை 20% போட்டிருக்காங்க, எதுவும் கோல்மாலாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ தட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்து ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சில அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது வேறு.
இது வந்து ரொம்ப கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. ஹியர் தேர் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். அவங்க ரிஸ்கெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு இருக்கிறத கம்பேர் பண்ணுறது, இந்த வருஷத்துக்குள்ளேயே டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் விசஸ் வேஜஸ் கம்பேர் பண்ணுறதுன்னு ரொம்ப களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் 2 இருக்குது. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம போய் ஆடிட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணுவோம். அது எங்கே அப்ளை பண்ணுவோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஒன்ஸ் ஆடிட்குள்ளே களத்தில் இறங்கியாச்சு, உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம வந்து பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கேன்னு எதுன்னு நம்ம ரொம்ப களத்தில் இறங்கி பார்க்குறோன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு பேர். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் நம்ம இதிலே முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன். The audit firm started the audit of another client. இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து சர்தக் லிமிடெட், having maximum transactions in foreign currency. எல்லாமே ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸாக இருக்குது. அப்போ அஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அஜய் asked one of the team members பேர் ராகுல், to verify the calculations related to conversion of foreign currency into local currency ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா இல்லையா. சரி, அவங்க எப்படி இருந்தாலும் கேல்குலேஷன் பண்ணியிருக்க போகிறாங்க. யார்? சர்தக் லிமிடெட் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபாரின் கரன்சியில் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் ஃபாரின் கரன்சியை இந்தியன் கரன்சிக்கு மாற்றி அந்த இதில் போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் இவர் என்ன சொல்கிறார் ராகுல் கிட்ட, நீ ஒரு தடவை ஒரு வாட்டி கேல்குலேஷன்ஸை கரெக்டாக போட்டு பார்த்துட்டு ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்கிறார். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரீகேல்குலேஷன் சொல்லுவோம். ரீகேல்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர், அவ்வளோதான். இது வந்து அஃப்கோர்ஸ் திஸ் கம்ஸ் அண்டர் எந்த மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஆஃப், ஆமாம், இதெல்லாமே வந்து இது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் விச் தேல் டூ ஃபார் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக தேல் டூ. இது ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம் நம்ம ஒரு தடவை. அடுத்தது, while verifying the share issue transactions of one client, இன்னொரு கிளைண்ட் தான், அந்த கிளைண்ட்டோட பேர் வந்து லக்ஷ்மன் லிமிடெட். அந்த லக்ஷ்மன் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, சிஆர் இஷ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் ஒன்றும் இல்லைம்மா, வேர்வை சிந்தி உழைக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு பேசிக்காக அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு பேசிக்காக வந்து ஒரு 1 year 2 yearன்னு ஒரு டெட்லைன் வச்சு அந்த அளவுக்காக நம்ம கூட அவங்க வந்து அசோசியேஷனில் இருக்காங்க ப்ராப்பராக அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்களாம் வேர்வை சிந்தி உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஷேர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எங்கள் கம்பெனியோட ஷேர்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அந்த ஷேர்ஸை நம்ம கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ ஷேர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொடுக்கணும்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், இல்லை அக்கௌண்ட்ஸில் கூட நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு என்னென்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறீங்க இல்லையா, அது இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே நீங்கள் என்ன பர்மிஷன் வாங்கணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாமல் உங்களால் இந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட கேட்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே கேட்கணும். ஸோ அவங்க ஒன் ஆஃப் த ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ரேஷோ மிஸ்டர் சௌரப் டு வெரிஃபை வெதர் த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்லாம் கரெக்டாக வெரிஃபை ஆயிருக்காங்க. ஸோ ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்டுங்கிறது என்ன, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி சர்தக் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்த ஷேர் கேபிட்டலை ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னு ஆடம்பர செலவெல்லாம் பண்ணி நல்ல கூத்து அடிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெருசாக வந்து ரெவென்யூவே வந்திருக்காது, இந்த பைஜூஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஓகே, பைஜூஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஃபுல் ஃப்ராடு. பட் ஸ்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, எடுத்த உடனே அகல கழிச்சு ஓவர் செலவு பண்ணிவிடுவாங்க, இல்லை நல்ல பயங்கரமாக வரலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் செமையாக லாஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, என்னால் திருப்பி உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க முடியாது, நம்ம ஷேர் கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணிக்கக்கூடாது, நீங்களே எனக்கு 8 ரூபா கொடுத்ததான் நினச்சிக்கோங்களேன், நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷனும் ஒன்று பண்ணுவாங்க. இதை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்கி நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஷேர் கேபிட்டலோட ரிடக்ஷனுமே பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக நம்மளோட கேஸ் ஸ்டடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். மிஸ்டர் சௌரப் வாஸ் ஆஸ்க்டு பை த எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் டு வெரிஃபை கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃப் 2013 இன் திஸ் ரிகார்ட் ஆல்சோ. பார்த்துட்டு மிஸ்டர் சௌரப் வாஸ் ஆஃப் த வியூ தட் there is a requirement of passing special resolution. Saurabh என்ன, இது மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் மெயின் கொஸ்டினுக்கு. Saurabh was of the view that there is a requirement of passing special resolution by the respective company for both. சர்தக்கா இருந்தாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய கம்பெனி பேர் என்ன லக்ஷ்மன் லிமிடெடாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணனா ரெண்டு பேராலையுமே ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸும் இஷ்யூ பண்ண முடியாது, அதே மாதிரி அவங்களால வந்து கேபிட்டல் ரிடக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சௌரப் நினைக்கிறாப்புல. இது கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க, நம்ம என்ன சொல்லணும், இது கரெக்டுன்னு சொல்லணும். அடுத்தது,
while starting the audit work of another client, இன்னொரு client Rintex Limited ஆம். Audit team noticed that company has its internal auditing. ஓகே, நிறைய கம்பெனிஸில் இன்டர்னல் ஆடிட்டிங் தனியாக இருப்பாங்க, நல்லது தான் அது. சுமித் என்ன நினைக்கிறாரு, சுமித் வந்து ஒன் ஆஃப் த ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, the statutory auditing can use and rely on the work of internal audit. தப்பில்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் தாராளமாக இன்டர்னல் ஆடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பண்ணிக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் எங்கேயுமே உங்களை சொல்லவே இல்லை. ஸோ இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்லையோ இல்லை அவரோட ரிப்போர்ட்ஸ்லையோ நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. தாராளமாக டிபெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த டிபெண்ட் பண்ணுறதுனால நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நான் இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் தான் டிபெண்ட் பண்ணேன், எனக்கு தெரியாது, நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் ரிப்போர்ட்டுக்கு உங்கள் ஒப்பீனியனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆஸ் சச் தெர் இஸ் நோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் டீம் டு பர்ஃபார்ம் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அகேன். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்டர்னல் ஆடிட் டீம் தான் ஆல்ரெடி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஒர்க்கெல்லாம், நம்ம வேறு இதுக்கு திருப்பியும் தேவையில்லாமல் பண்ணணும், நம்ம பண்ணவே வேண்டாம். அதான் இன்டர்னல் ஆடிட்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டார்ல, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை அப்படியே டிபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டீம் பசங்க சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது இன்டர்னல் ஆடிட் வந்து மஸ்ட் வெரிஃபைட் ஆல் த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் டீட்டெயில் அவங்க பண்ணியிருக்கிறதுனால அதை அப்படியே பார்த்து நம்ம ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. ஒப்பீனியனுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஸோ இன்டர்னல் ஆடிட்டரை கொஸ்டின் வந்து இப்படி கேட்பாங்க, இன்டர்னல் ஆடிட்டரை டிபெண்ட் பண்ணலாமா கூடாது? பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நோ படி இஸ் சேயிங் தட் யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் த இன்டர்னல் ஆடிட்டர்னு யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுனால உங்களோட ஒப்பீனியன், சப்போஸ் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறீங்கப்பா, எவ்ரி திங் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. நாளை இப்போ 5 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருது, ஒரு 4 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க எஃப்எஸில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, அப்போ வந்து கோர்ட் உங்களை கூப்பிட்டு கேட்குது, ஏன்னா இவ்வளோ கேவலமாக ஆடிட் பண்ணியிருக்கீங்க, இது கூட பார்க்கல, பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு, எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் போய்ட்டு நான் இன்டர்னல் ஆடிட்டர் டிபெண்ட் பண்ணேன், அதனால தான் நான் செக் பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஒப்பீனியன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே, சரியா? அதே மாதிரி further while verifying the expenses ledger, ஒரு expenses ledger செக் பண்ணிட்டு இருக்காங்க. சுமித் noticed that the company has implemented a system whereby entries related to expenses incurred during the year can be entered into the accounting system only by authorized person. நல்ல கண்ட்ரோல் மெக்கானிசம் தான். எந்த எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் ஆத்தரைஸ்டு பர்சனலால் மட்டும்தான் அந்த அக்கௌண்டிங் சிஸ்டமில் போய் அந்த எக்ஸ்பென்சஸை ஃபீடே பண்ண முடியுங்கிறாங்க. நல்ல கண்ட்ரோல் மெக்கானிசம் தான். ஆனால் பட் ஹவெவர் வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மொத்தமாக ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே டோட்டல் எக்ஸ்பென்ஸில் 30% ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸே நடக்குதான் அந்த கம்பெனிக்கு. அப்படிப்பட்ட என்ட்ரிஸை அத்தாரிட்டியே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்டானு கேட்டால் தப்பு தான். ஸோ இது என்ன பிரச்சனை? இது வந்து கண்ட்ரோல் ரிஸ்க். அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அங்கே ஒர்க் ஆகலை. எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆத்தரைஸ்டு பர்சனல் தான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் அந்த ஆத்தரைஸ்டு பர்சனல் அங்கே அப்லோட் பண்ணாமல் 30% ஆஃப் த அவங்க வந்து சும்மா ஏதோ 1-2 எக்ஸ்பென்சஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, 30% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பென்சஸே இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான். அப்படிப்பட்ட ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸை ஆத்தரைசேஷன் இல்லாத ஒரு பர்சன் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் உட்காந்து அக்கௌண்டிங் சிஸ்டமில் உட்காந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த தட் இஸ் என்ட்ரி எல்லாம் அப்படின்றது மிகப்பெரிய தப்பு தான். ஓகேவா? ஸோ வில் see the answers. First question, is the view of Mr. Sumit with respect to the development of audit program correct? நான் அப்பயே சொன்னல, அது தப்பு. 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எப்படி ஒரே சிங்கிள் ஆடிட் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும்? அதனால் ஆன்சர் என்னென்னா, நோ, த வியூ ஆஃப் சுமித் இஸ் நாட் கரெக்ட் as all 4 clients operate in different industries and evolving ஒரே ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் for all of the business is not at all practicable அப்படி சொல்லிட்டாங்க. மேம் இதில் 2 S இருக்குது, 2 நோ இருக்குது, ஏன் 4th நோவை நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ, த வியூ ஆஃப் த சுமித் இஸ் நாட் கரெக்ட் as development of audit program is not the responsibility of the audit team. அப்புறம் யார் உங்கள் தாத்தா வந்து பண்ணுவாரா? உங்களோட ஆடிட் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆடிட் ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுறது, சரியா? கம்பெனியோட பொறுப்புலாம் கிடையாது. கம்பெனியோட பொறுப்புங்கிறது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதான் அவங்களோட பொறுப்பு. நீங்கள் அது ஒப்பீனியன் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஆடிட் பண்ணணும். அப்போ உங்கள் பொறுப்பு என்ன? நீங்கள் தான் ஆடிட் ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் நீங்கள் தான் டிவைஸ் பண்ணணும். அதனால இது தப்பு. செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? வித் ரெஸ்பெக்ட் டு சரஸ்வதி லிமிடெட், ரேஷு கிட்ட சொல்லியிருந்தார்ல, சரஸ்வதி லிமிடெட் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீ என்னம்மா பண்ண, நீ போன வருஷத்தோட எம்ப்ளாயிஸ் இந்த வருஷத்தோட எம்ப்ளாயிஸ் எவ்வளோ வேஜஸ், போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணுறது, அது என்னென்னு கேட்குறாங்க. அது வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அஃப்கோர்ஸ் அது டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடையாது. டீட்டெயில்ஸ் செக் பண்ண சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. டெஸ்டிங் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அங்கே டெபிட் கிரெடிட் கரெக்டாக இருக்காங்க, அமௌண்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயிலாகவும் செக் பண்ண சொல்லலை. அது டெஸ்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸும் கிடையாது, டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசமும் கிடையாது. அது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இந்த வருஷம் போன வருஷம் அப்புறம் இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 2 அக்கௌண்ட் ஹெட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. இன்னொன்று வந்து இதில் பார்த்தீங்கன்னா
டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸுங்கிறது ஒரு மானிட்டரி இன்ஃபர்மேஷனே கிடையாது, ஒரு நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸுங்கிறது, அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸுங்கிறது ஒரு நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்டூ வேஜஸ் பே பண்ணது மட்டும் தான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை செக் பண்ணுறாங்கன்னா அது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். அதனால தான் சொல்லுவாங்க எப்பவுமே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே வச்சு அதை செக் பண்ணாது, நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் அவங்களோட கம்பேரிசனுக்குள்ளே வரும். சரி, தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? வெதர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சௌரப் ரிகார்டிங் த பாசிங் ஆஃப் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கரெக்டாக? ஆப்வியஸ்லி கரெக்டு. ஏன்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாமல் இட் இஸ் நாட் அட் ஆல் viable, possible, feasible, whatever. அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சௌரப் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் ரிக்வயர்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பை த கம்பெனி அண்ட் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? Is the view of Mr. Sumit correct with respect to using and relying on the work of internal auditor? Question என்னன்னா சுமித்தோட வியூ என்ன? சுமித்தோட வியூ என்னன்னா நம்ம ஒரு தடவை செக் பண்ண வேண்டாம்னு அவர் சொல்கிறார். சுமித் சேஸ் தட் we will rely on internal audit because அவங்க செக் பண்ணிட்டு இருந்தால் நம்ம செக்கே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அது எப்படி கரெக்ட் ஆகும்? இன்டர்னல் ஆடிட்டர் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணலாம், அது கரெக்டு. ஆனால் இன்டர்னல் ஆடிட்டர் தான் அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, நமக்கு எதுவுமே வேலை இல்லைன்னு சொல்கிறது தப்பு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சர் சொல்கிறாங்க பாருங்க. என்ன நாளைக்கு ஒரு தடவை படிக்கலாமா? எஸ், த வியூ ஆஃப் சுமித் இஸ் கரெக்டா? இல்லை. No, the view of Sumit is not correct as the statutory audit team cannot use the work. இல்லை, you can use the work of internal auditor, but அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. அடுத்தது, the view of Mr. Sumit is not correct as the statutory auditor has the sole responsibility for the audit opinion expressed. ஆமாம், கரெக்டு. நம்ம தான் சோல் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதுக்கு இன்டர்னல் ஆடிட்டர் பொறுப்புக்கு கூப்பிட முடியாது. அதனால் அங்கே சுமித் சொல்கிற மாதிரி இன்டர்னல் ஆடிட்டர் தான் பார்த்துட்டாரு, நம்ம பார்க்க வேண்டாம்னு அவங்க சொல்கிறாங்களே, அது தப்புங்கிறாங்க. சரி, இதில் பார்ப்போம். The view of Mr. Sumit is partly correct as the statutory audit team can use and rely on the work of internal audit team if the same என்கேஜ்மெண்ட் லெட்டர் எழுதும் போது நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட்டர் கிட்ட நாங்கள் டிபெண்ட் பண்ணுவோம், பண்ணக்கூடாது, அதை பற்றி நம்ம எதுவுமே எழுத மாட்டோம். நம்ம அதில் எழுதுறதே வந்து நமக்கு ஃபீஸ் என்ன, நம்ம ஆடிட் டீம் எப்போ வருவாங்க, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது மாதிரி பேசிக் திங்ஸை தான் எழுதுவாங்களே தவிர நாங்கள் இன்டர்னல் ஆடிட் டீமோட திங்ஸை ரிலை பண்ணுவோம் அப்படின்னும், இல்லை மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ரிலை பண்ணுவோம், இல்லை நாங்கள் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வரோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் எஸ்ஏ 210 நம்ம வந்து அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரை பற்றி நம்ம படிப்போம் தெரியுமா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், அதை ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்கேஜ்மெண்ட் லெட்டரோட கண்டென்ட் என்னன்னு சும்மா ஒரு தடவை போட்டு பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு வந்துடும். இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் லெட்டரோட ஹெட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட் டீமை பற்றிலாம் எதுவுமே வராது. அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின் அண்ட் லாஸ்ட் கொஷின். Which kind of risk is noticed by Mr. Sumit with respect to entries related to travelling expenses? அவங்க தான் சொல்லிட்டாங்களா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸை அவங்க அந்த இடத்துல வச்சுக்க கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன? அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆத்தரைஸ்டு பர்சனல் தான் அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ணணும். ஃபீட் மீன்ஸ் டைப் பண்ணி உள்ளே செலுத்தணுங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் அது அங்கே ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆகலை. அதுவும் எப்படி ஒர்க் ஆகலை? என்டையர் எக்ஸ்பென்சஸில் 30% ஆஃப் த எக்ஸ்பென்சஸே ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான். அப்படிப்பட்ட எக்ஸ்பென்சஸை அந்த இடத்துல வந்து ஃபீட் பண்ணது யாருன்னு கேட்டால் ஆத்தரைசேஷன் இல்லாத ஒரு பர்சன். அப்படின்னா அது அந்த ரிஸ்க்கு பேர் என்ன? கண்ட்ரோல் ரிஸ்க். அவ்வளோதான். அதுக்கு கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து விலாவரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு போனஸாக நான் ஒரு வீடியோ பண்ணித்தரேன். என்ன அப்படின்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டரில் என்னென்னலாம் இருக்கும், அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரில் அது இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஏன் வந்து இந்த இன்டர்னல் ஆடிட்டர் ரிலை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதெல்லாம் ஏன் அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரில் வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதை நான் உங்களுக்கு ஒரு போனஸ் வீடியோவாக பண்ணி போடுறேன். ஓகே, அது இதோட நான் சேர்த்துட்டோன்னா இன்னும் நமக்கு வந்து டைம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஒரு கேஸ் சினாரியோக்கும். அப்புறம் வந்து நம்ம படிக்கும்போது ஐயோ இதுன்னு இவ்வளோ டைம் இருக்குது, ஒரே ஒரு கேஸ் சினாரியோக்கும் 5 கொஷனுக்கு நான் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் திஸ் வெரி ஷார்ட். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி நான் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைனா ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவை கூட நான் பண்ணி போடுறேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் பண்ணும்போது யூடியூப் என்ன நினச்சிக்கணும், ஓகே இந்த கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கும். பிகாஸ் யூடியூப்க்கு வந்து உயிரெலாம் இல்லைல்ல, நீங்கள் எத்தனை வாட்டி பார்க்குறீங்கன்னு அது பார்க்காது, எத்தனை வாட்டி லைக் கொடுக்குறீங்களோ அதான் அது தெரிஞ்சுக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை பற்றி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ஐ எம் ஸோ ஹம்பிள்டு பை யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.